என்ன பிரச்சனை? பையன் வேலைக்கு போக முடியலாம், விட்டு போனா 2 மணி நேரம் அதுக்கு முன்னாடி இருக்கும். உங்களுக்கும் பையனுக்கா? பையனுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? அதை சொல்லுங்க. அப்புறம் சொன்னா அது ஒரு பையன் கொடுக்கலாம். எவ்வளவு நாள் இருக்குது? ஒரு 6 மாசம் ஸ்டார்ட் ஆதா பையன்? 6 மாசம். எங்க போனீங்க? கேளா சார், நான் கேட்கணும். சிஎம்சி பார்த்தேன், ஞாபகம் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவங்க எந்த லைட்டிங் லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். இவர்கிட்ட பாருங்க. குறைஞ்சு போச்சு. எப்படி குறைச்சிடும்? ஆபரேஷன் பண்ண சொல்லி சொல்லி ஆபரேஷன் பண்ணா எப்படி டிக்கெட் பாருங்க, நடந்து போய் பாருங்க. வேணாம் வெயிட் காலில் மாட்டிச்சுக்குது, வெயிட் தூக்கி கட்டிக்க. போதும் வாங்க, வெளியே போகணும். இவரோட போனா போதும். நடந்து வாங்க வாங்க. எப்படி பாதி குறைஞ்சிருக்கு வலி, முதலோட நல்லா குறைஞ்சிருக்கு. ஆபரேஷன் பண்ண சொல்லி பாத்தீங்களா? என்ன போதும் வீட்டுல போய் அதெல்லாம் கைவடி காய வைக்கலாம். கடுகு வாங்கிக்கங்க, மஞ்சத்தூள், பச்சைக்கற்பூரம், பூண்டு தட்டி போட்டு காய்ச்சி வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றோமோ பண்ணிட்டு தண்ணியில கொஞ்சம் சுடுநீர் போட்டு, தண்ணியில பச்சை கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சூடு பண்ணி துணியில் வைக்கணும். துணியில் வைக்கணும். ஆமா, அப்புறம் ஊற்றக்கூடாது. துணியில் வச்சு வைக்கணும். கொஞ்சம் வலி குறையும், இல்லைன்னா குறையாது. தெளிவாக போடுறாங்க. நிறைய பேர் பலனடிச்சாங்க. நீங்க அதை மாதிரி பண்ணினா வழியா வராது. ஆபரேஷனே தேவையில்லை. நாராயணா, இப்ப நீங்க வேலை பார்த்துட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படின்னு தூரம் நல்லா வரும். கட்டி ஒரு உதவி அப்புறம் ஃப்ரீயா எப்படி பாத்துக்கலாங்க. போய் பாரு எப்படி வரும். நடந்து போயிட்டு என்ன நடக்கலாமா? இருமா, அது வேலை முடிக்கிட்டு வந்து வாங்க. எப்படி இருக்க? நடக்குது. வலி குறைஞ்சு போச்சு. போச்சா? ஆபரேஷன் பண்ண முடியும். எவ்வளவு சொல்ல போச்சு போனேன் பாத்தியா? அதான் என் கிட்ட இருக்க சக்தி, ஐயா கிட்ட இது சக்தி. பரவாயில்லையே, பரவாயில்ல. ஓகேடாமா? கேட்க மாட்டேன். சளி பண்ணி 3 மாசமா தான் போனேன். அந்த நேரத்துக்கு வலி கேட்டு இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப வலிக்கு பாருங்க. அது இருக்கான்னு பாருங்க. வலி இல்ல சாமி, வலி இல்ல. என்ன போச்சு? என்ன போட்டேன் பாத்தீங்களா? வழி போச்சா? ஐயா தனியா பாத்து பின்னாடி ஐயா கையெழுத்து மாதிரி போங்க. பின்னாடி இடம் நல்லா தேவை பண்ண போற வாங்கி முன்னாடி கூட்ட மாட்டேன். பின்னாடி போங்க, நான் கூப்பிடுறேன். போங்க ஐயா, போங்க பின்னாடி போங்க. நான் இப்ப என்ன சொன்னேன், அந்த மாதிரி பண்ணணும். வீட்டுல போயிட்டு என்ன உருவிட்டு அந்த தண்ணியை ஒத்தனம் கொடுக்கணும். கொடுத்த வழி போயிடும். இருங்க இருங்க.
இந்த வீடியோ போறது மக்களுக்காக போறேன். இந்த வழியெல்லாம் அவசர போறாங்களே, வெளியில விரும்பி அப்புறம் காசு செலவு பண்றாங்களே, இல்லையா? வழி எப்படி வச்சுப்ப? நல்லா இருக்கும். ஆபரேஷன் மாசம் நான் சொன்னேன் இல்ல, எப்படி வச்சுப்ப சொல்லுங்க. யார் நம்ம நம்புறாங்க? நம்ப மாட்டாங்க. கடவுளை சக்தியில பண்றது நம்ம கிடையாது. இறைவனோட சக்தி. நாராயணன் வழியில. ஓம் நாராயணா. முதல்ல இது முனீஸ்வரனா பார்வதிக்கு நிக்கிறவங்க பொங்கலா வைக்கிறாங்க. ரமணாச்சம் கும்பிடு வைக்கிறவங்க என்ன தருவீங்க? என்ன தருவீங்க? செய்யணும் இல்ல, வீட்டுக்கு கும்பிடுறது வேற, அவனுக்கு செய்ய வேண்டிய முறை செய்யணும் இல்ல. இதெல்லாம் பண்ணி நான் முதல் கவி நடந்து போய் பாருங்க. போட தீக்கு நீங்க காலில் மாட்டுது, நடந்து போய் பாருங்க. அப்படி வாங்க, அப்படியே வாங்க. ரெடிமா இருக்கு பரவாயில்லையா? வீட்டுல போய் பாடம் படிக்க பாடவே வராது வழி. நீங்க பண்ண பாடி வழி இருக்கும், அப்புறம் இங்கதான் வரணும். என்னோட வர வேண்டிய வேலைன்னு தான் சொல்றேன். ஒருத்தர் 4 வாரமா 5 வாரம் 10 வாரம் நமக்கு அந்த வார கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க கை வச்சுட்டா நாங்க கை வச்சா அது முடிஞ்சு போச்சு. திரும்ப நீதான் பண்ணிக்கணும். வீட்டுல போய் பண்ணா குறைஞ்சிரும். அப்படியும் கம்மியாக்கா அது ஆஸ்பத்திரி கட்டிங்களா? நல்லா இருக்கு. ஒண்ணு இல்ல, கருப்பு கருமா தெரிஞ்சு சொல்றான். ஒரு 2 வருஷமா அதுதான். எங்கேயும் பாக்காருக்கும் இல்ல, எல்லாம் பார்த்துதான் இருக்கு. ஆஸ்பத்திரி தெரியுதா? கீழே தெரியுதா? எப்படி தெரியுது? சரி, வேற தாய்த்தெல்லாம் வாங்கிக்கலாம். முன்னாடி கல்லெல்லாம் வாங்கிங்களா? எல்லாம் போட்டுருங்க. நல்லா பத்திரம் வச்சு போடுங்க. நல்லா இருக்கும், போட்டுங்க. தாய்க்கு தொடர்ல வாங்கினாலும் எவ்வளவு வருமோ செலவு பண்ணி போடுங்க. ஒருத்தர் வீட்டுல வச்சா கூட்டு பாத்திருக்கீங்க. என்ன வாங்கி தரலையா? பத்தாயிரமா? 5 தான். 10 வயசு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். கேட்டாரு 5 கொடுத்தேன். நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். உட்காந்துட்டே கேட்பேன் நானு. எந்த கண்ணு? பாக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்கறேன். சரியான ஆசிரியர் பார்க்கணும். சரி, இந்த தாய்க்கு தவறு வாங்கிதான் பொண்ணுங்களே கெட்டு போறீங்க. அவன் நம்பிடுறீங்க, தெய்வத்தை நம்ப மாட்டீங்க. சாமி முனீஸ்வரி கேட்டாலும் செய்ய மாட்டீங்க. அப்புறம் சாமி சரியில்லை, அப்புறம் சாமி நல்லா இருக்குது, நம்ம சரியில்லை. சரி, நம்ம வீட்டுல விளக்கு தருங்கள் எத்தனை நாளைக்கு ஏத்துறாங்க? 2 வேலைக்கு. காலையில சாயந்தரம் ஏத்தணும். 2 வேலை. அந்த வெள்ளி விளக்கு ஏத்துறே இல்லையா? வெள்ளி வேலைக்கு ஏத்தணும். ஏத்த வெள்ளின்னு சொல்லுவீங்க. ஒரு விளக்கும் காமாட்சம் வெள்ளி விளக்கு ஏத்துறியா? அந்த விளக்கு ஏன் வச்சுக்க? என்ன தரல? அவரு போய் பேசுறாரு வந்துட்டு பெரிய என்ன சொல்லிட்டாங்க. நான் அதை பதில் என்ன எப்படி கட்டுறீங்க? ஏத்துறாங்க பாக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆமா, நானு பண்றேன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு நான் பாக்குறேன். நல்லது முடிச்சு நல்லா முடி, நல்ல முடிய கண்ண மூட தரேன். பொம்மை செஞ்ச ஆணியெல்லாம் குத்துனீங்களா? அதனால குத்து ஆயில பொம்மை செஞ்சு ஆணியெல்லாம் குத்துவாங்க. அங்க அங்க எல்லாம் அதே மாட்டி முடிக்கிறீங்க. குழந்தைய இறந்தது யாரு?
கூட போறாங்க. அண்ணன் பையன் தமிழ் தானே கேட்கிறோம், அங்க போய் கேட்கிறேன். இந்த அண்ணன் பையன் அது போய் நிக்கிறாங்க, தண்ணி வச்சு கும்பிடுங்க வீட்டுல. வீட்டு சீக்கிரம் எலுமிச்சு விட பார்த்தீங்களா? நல்லா போதும், என்ன பதிலும் போத அவர்கிட்ட பாருங்க. பணியில சாமி சரின்னு பெரிய கண்ண தொகை போய் தவிர தெரியாது. திடீர்னு கட்சி பிள்ளையா? கட்சி பிள்ளையா? அது கரெக்ட் வாங்கி கட்சி நிலத்தோட முடிஞ்சதான் பேசி கொடுக்கலாம். அதான் தொலைச்சல் கொடுத்தேன். தவறு போடலாம் பேசி கொடுக்கலாமா? ஏமா உட்காரு, வாங்க தம்பி அம்மி படிக்க இல்லை மட்டும் கூட்ட மாட்டேன். உங்க பிரச்சனை கொஞ்சம் லேட்டா அவங்க கூப்பிடுது, ஏன்னா பிரச்சனை தீர்ந்தாலும் உட்கார போய் அது நம்ம உட்கார வேணுங்க. எவ்வளவு காசு கொஞ்சம் செலவு பண்ணி எவ்வளவு உட்காருங்க, இங்க உட்காந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும், கடமைகளும் குறையும். கொஞ்ச நேரம் உட்கார வெளியில போனா நடுக்கம் வந்துருக்கு. நடுக்கம் வந்துருக்கு வெளியில போனா கொஞ்ச நேரம். நீங்க பண்ணாம என்ன பண்ணுவோம்? அந்த கோழி தலை எங்க வச்சீங்க? கோழி தலை கோழி தலை அடிச்சுக்கிற கோழி அடிச்சுக்கிற அந்த தலையை எங்க வச்சு போச்சீங்க? கோழி தலையை அப்படியே விசிறி போட்டு வந்தோம். வீட்டுல இப்ப நிக்க வாசல் நிக்குது. வெளியே தான் போட்டோம். வெளியே போட சொன்னா வெளியே ஸ்கூல்ல போனீங்கல்ல? ஆமா போங்க, இங்க போவோம், போயிட்டு வாங்க பாத்து. ஆடு ஆடு நம்ம கசா பண்ற மேற்கொள்ள பார்த்து நேர காலம் சரியில்லைனாலும் பிரச்சனை குடும்பத்துல வரத்தான் செய்யும். சாமியை வணங்க கொஞ்சம் பிரச்சனை குறையும். அதுக்காண்டி அங்கங்க போனா நம்ம தான் குடும்ப சரி போயிருக்கணும். எப்படி இருக்க கண்ணு எப்படி இருக்கு மாசத்துல? நல்லா பாரு, கடை கொடுப்பாரு. அப்ப கடை கொடுப்பாரு, கண்ணு போன கடை கொடுப்பாரு. ஏன் கடை தான் போய் பார்த்தேன். கொஞ்சம் தெரியுதா தெரியல? எப்படி கண்ணு தெரியுது? கண்ணு பார்வை தெரியுதா? அதுதான் கண்ணு பார்வை காட்பாடியிலிருந்து வரோங்கம்மா. எனக்கு முழங்கால் முட்டி வலி, ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்த முடியல. இப்போ அந்த பிறகு நல்லா இருக்கு. 2 வருஷமா இருக்கு. இப்ப பரவாயில்ல. இல்ல எதுவும் கிடையாது, திருப்தியா இருக்கு. எனக்கும் கால் மடக்கி உட்கார முடியாது. இப்போ பரவாயில்ல, முட்டிக்கால் வலி சுமாரா இருக்கு. வலி நல்லா ஆயிடுச்சுன்னா ஐயாவை மறக்கவே மாட்டோம், வந்துகிட்டே இருப்போம். பேர் பாலாஜி, கல்பத்தூர்ல இருந்து வரேன். ஒரு நிறைய இடத்துல செல்லுல பார்த்தனால கண்டுபிடிச்சிங்க வந்தோம். வந்ததுக்கு நல்ல பலன் கிடைச்சு.